எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி தொல்லை அடியோடு நீங்க ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை யார் செஞ்சாலும் அவங்களுடைய எதிரி 7 நாட்களில் உங்களோட வம்புக்கே வரமாட்டான். உங்களை பார்த்தா கூட ஐயப்பா எதுக்குப்பா இவங்கிட்ட போய் வம்பு அப்படின்ட்டு உங்கள் எதிரி உங்களை கண்டு அஞ்சு ஓட வைக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமாக இது இருக்கும். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்வியாகவும் இது இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நாங்கள் செவனேன்னு எங்கள் வேலையை செஞ்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். ஆஃபீஸ்லேயும் இது நடக்குது, வீட்டில் இருந்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனையாக இருக்குது. இது மாதிரி நிறைய இடங்களில் இந்த எதிரி அப்படிங்கிற விஷயம் காமனாக இருந்துகிட்டு இருக்கு. அது நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தால் கூட எங்கேயோ இருந்து ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, வேணுமுனே குடைச்சல் விடுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த எதிரி தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு நிறைய தாந்திரீக பரிகாரங்களை நம்மளுடைய மாந்திரீக சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. அது மாந்திரீக சாஸ்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5% இந்த எதிரி பிரச்சனைக்குன்னே சொல்லியிருக்கு. அட்ட கர்மங்களில் இது பேரை வித்துவேஷனம் அப்படின்னு சொல்கிறோம். வித்துவேஷனம் அப்படின்னா ஓட வைக்கிறது, எதிரியை ஓட வைக்கிறதுக்கு பேர் தான் வித்துவேஷனம் அப்படின்னு சொல்கிறது. அட்ட கர்மங்களில் வசியம், மோகனம், தம்மனம், பேதனம், உச்சாரணம், வித்துவேஷனம், மாரணம், மோகனம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அட்ட கர்மங்கள் 8 வித்துவேஷனத்துக்குன்னு தனியாக ஒரு கான்செப்டே வச்சுட்டாங்க சித்தர்கள். அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, எதிரிங்கிறவன் இன்னைக்கு நேற்று வந்தவன்ல, உலகம் உருவான காலத்திலிருந்து எதிரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா? இந்த எதிரி தொல்லையில் நிறைய குடும்பங்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்குது. பொதுவாக எதிரி உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவருடைய அந்த சண்டைக்கு வர அந்த விஷயம் நியாயமானதாக பார்க்கணும். இப்போது சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அது என்னென்னா, அதாவது பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு பெண்மணி, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட அஃபேர் ஏற்பட்டுடுச்சு. அவங்களோட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த ஆணோட வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பெண்மணி. அந்த ஆணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த அம்மா இந்த அம்மாட்ட சண்டைக்கு வருதான். இப்போது இந்த அம்மா சொல்லுது, அவன் எனக்கு எதிரி, அவளை ஓட வைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க ஓட மாட்டாங்க, நீங்கள் தான் ஓடுவீங்க. ஏன்னா அதாவது அவங்க உங்களுக்கு எதிரி இல்லை, நீங்கள் தான் அவங்களுக்கு எதிரி. அதனால் எதிரி அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது அந்த நீங்கள் எதிரின்னு சொல்கிறவங்க உண்மையாலுமே உங்களுக்காக உங்கள்கிட்ட சண்டை போடுறது நியாயமானு பார்த்துக்கணும். அது நியாயம், நீங்கள் அவங்களை ஏமாற்றிருக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுஞ்செயல் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் சண்டைக்கு வராங்கன்னா தப்பு உங்கள் மேலே. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ அல்லது நீங்கள் அவங்க வழியில் தலையிடாமல் போயிடணும். நீங்கள் அந்த சமயத்தில் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதிராகவே திரும்பிடும். சில பேர் இருக்காங்க, செவனேன்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சண்டைக்கு போடுவாங்க, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இந்த மாதிரியான வேலைகளுக்கு, அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர தீய விஷயத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா? ஒன்று. சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், அதாவதுங்க தேய்பிறை திதியில், தேய்பிறை திதினா பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய
அந்த நாட்களை தான் வந்து தேய்பிறைன்னு சொல்லுவோம். அமாவாசையில் இருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய நாட்களே வளர்பிறைன்னு சொல்லுவோம். ஏன்னா பல பேருக்கு தேய்பிறை வளர்பிறைக்கே டிஃப்ரெண்ட் தெரியல, குழப்பிக்கிறாங்க. அதனால் சொல்கிறது, இந்த தேய்பிறையில் அஷ்டமி அப்படிங்கிற ஒரு திதி வரும். இந்த அஷ்டமி அப்படிங்கிற விஷயம் வந்து தேய்பிறை அஷ்டமியாக சொல்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தேய்பிறை அஷ்டமி அப்படின்னுட்டு. இது பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. சித்தர்கள் எதிரிகளை ஓட வைப்பதற்கு அவர்கள் அதிதேவதையாக வணங்கியவர் யாருன்னா பைரவர். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. இப்போ லக்ஷ்மியை வணங்குறோம்னா பணம் கொடுக்கும், சரஸ்வதியை வணங்குறோம்னா கல்வி கொடுக்கும், விநாயகரை வணங்கினா புத்தி கொடுக்கும், துர்கையை வணங்கினா வீரத்தை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது. அப்படி எதிரியை ஓட வைப்பதற்கு பைரவர், அவரை வணங்கணும். எல்லா சிவாலயங்களிலும் பைரவர் இருப்பார். இன்னும் சொல்ல போனால் அந்த சிவாலயங்களில் எல்லாம் கடைசியாக நைட்டு எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு கடைசி பூஜை பைரவருக்கு பண்ணி அவர்கிட்ட சாவி வச்சுட்டு தான் சாவி வச்சு எடுத்துகிட்டு தான் சிவாச்சாரியார்கள் போவாங்க. ஏன்னா நீ தான் காவல், இந்த கோயிலை காப்பாற்றிக்கோன்ட்டு போவாங்க. அதாவது கொள்ளையர்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறது நீ தான், எதிரிகள் வந்தாலும் அதை தடுக்கிறது நீ தான் பைரவர்கிட்ட கும்பிட்டுட்டு போவாங்க. இப்படி பைரவர் அப்படிங்கிற அவதாரமே எதிரியை அழிப்பதற்கான ஒரு அவதாரம். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆலயங்களிலும் பைரவரினுடைய அவதாரங்கள் வெவ்வேறையாக இருக்கும். பெரும்பான்மையான இடங்களில் கால பைரவரை தான் நீங்கள் பார்க்க முடியும். சில இடங்களில் ஸ்வர்ண ஆக்ருஷ்ண பைரவர் இருப்பார், சில இடங்களில் உன்மத்த பைரவர் இருப்பார், கால பைரவர் இருப்பார். இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் இருக்குது, அவதார வடிவங்கள் 64 வடிவங்கள் இருக்குது பைரவருக்கு. அதில் எந்த வடிவத்தில் வேணாலும் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயங்களில் அவர் காட்சியளிப்பார். இப்படி பைரவரினுடைய எந்த வடிவமாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை செய்யலாம், இந்த பரிகாரத்தை செய்யலாம். என்ன பண்ணணும், ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, ஒரு வெள்ளை நூல் துணி வாங்கிக்கோங்க. இந்த வெள்ளை நூல் துணி வந்து நீங்கள் வாங்கணுங்கிறது கூட இல்லை, வீட்டில் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் கழிச்சிக்கலாம். நல்லா ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் போதும். அதில் 27 என்ற எண்ணிக்கையில் கருமிளகை வையுங்கள், மூட்டையாக கட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே இதை தயார் பண்ணிக்கணும். இப்படி மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் இந்த மூட்டையை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். குறைஞ்சது 1-2-3 மணி நேரம் நல்லா ஊறணும். அந்த நல்லெண்ணெயில் அந்த மிளகு, அந்த 27 மிளகுகள் அந்த வெள்ளை துணியில் மூட்டையாக்கி வச்சுருக்கீங்க இல்லையா அகல் விளக்கில், அதில் இந்த எண்ணெய் ஊற்றுருச்சு, அந்த எண்ணெயில் அது ஊறணும். அப்போ தான் நீங்கள் தீபம் போடும்போது நல்லா எரியும். நிறைய பேர் ஊற வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து இது பேர் மிளகு தீபம்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மிளகு தீபம் போடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரணமாக அப்படியே மூட்டை கட்டி அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே எரி விடுறாங்க. அப்படி எரிய விடக்கூடாது, கொஞ்சம் நேரமாவது அது ஊறணும். வீட்டிலேருந்தே தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், தப்பு இல்லை. இப்படி நல்லா ஊறின வெட்டி நீங்கள் அந்த மூட்டையை நீங்கள் தனியாக கூட எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கலாம். அதே அகல் விளக்கை கூட எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் போயிட்டு வச்சுட்டு அந்த மூட்டையை வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தீபம் போடணும். எந்த நேரத்துலைங்க போடணும், ராகு கால நேரத்தில். என்னங்க, ராகு கால நேரத்தில், தேய்பிறை அஷ்டமி நாள் அன்று ராகு கால நேரத்தில் இந்த மிளகு தீபத்தை நீங்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு ஏற்ற வேண்டும். அது என்னங்க ராகு காலம், ஏன் வேறு நேரத்தில் ஏற்றினா ஆகாதா? ஏன் இன்னும் சொல்ல போனால் நல்ல நேரத்தில் ஏற்றினா ஆகாதா? அல்லது வந்து குளியில் ஏற்றினா ஆகாதா அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த ராகு காலத்தில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, ராகு பகவானுக்கு வந்து வால், அவருக்கு தலை இருக்கும், உடம்பு இருக்காது, வால் தான் இருக்கும். அந்த வாளின் நுனியில் அமிர்தம் சுரக்கும் நேரமாக அது.
எப்படிங்க, ராகுவினுடைய வாளின் நுனியில் அமிர்தம் சுரக்கும் நேரம் தேய்பிறை அஷ்டமி, இந்த ராகு கால நேரம். சரிங்க, சுரந்துட்டு போகுது, எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அமிர்தம் என்பது சாகாவரத்தை மட்டுமல்ல, இந்த அமிர்தம் என்பது கேட்டதை அருளக்கூடியது. அதாவது எப்படி இந்த காமதேனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மா கேட்டதை அள்ளி கொடுப்பாங்க, அதே நேரத்தில் தீர்க்க ஆயுளை கொடுப்பாங்க, குழந்தை செல்வத்தை கொடுப்பாங்க. இது மாதிரி கேட்டதை கொடுக்கறதுங்கிறது காமதேனுன்னு சொல்லுவோம். செல்வத்தையும் கொடுப்பாங்க, விரும்பியதையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அமிர்தம்ங்கிறது சாகா வரத்தையும் கொடுக்கும், கேட்டதையும் கொடுக்கும். இப்படி இந்த அமிர்தம் சுரக்கும் அந்த நேரத்தில் இந்த மிளகு தீபத்தை ஏற்றி நீங்கள் வேண்டிக்கணும். என்னென்னு வேண்டிக்கணும்? எதிரி தொல்லை நீங்கணும். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, உங்களோட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற எதிரி உங்கள் பக்கமே பிரச்சனைக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். இதில் சில பேர் என்னென்னா அட்வான்ஸாக போவாங்க. அவன் அழியணும், அவன் சர்வநாசமாகணும், இப்படிலாம் வேண்டிக்குவாங்க. தயவு செஞ்சு அப்படி வேண்டாதீங்க. ஏன்னா எல்லாமே கர்மா அடிப்படையில் தான் சுழலுது. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்போ அவன் தப்பு செஞ்சால் நான் அவனுக்கு தப்பு நினைக்கக்கூடாதா, நான் அவனுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால், அவன் தவறு உங்களுக்கு இழைக்கிறான்னா அது அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மா. ஸோ அவன் கடமையை அவன் செய்கிறான். அதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவன் கர்மாவை மீது நீங்கள் கோவப்படுங்க, அவன் செயல் மீது கோவப்படுங்க, அவன் மேலே கோவப்படாதீங்க. சரிங்களா? அதனால் அவன் அந்த செயலை செய்யக்கூடாதுன்னு இறைவனிடத்தில் வேண்டிக்கணுமே தவிர அவனே இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது மகாபாவம். அதை செய்யக்கூடாது நாம். ஏன்னா அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும். அவன் நேரம் நம்மக்கிட்ட அவன் பிரச்சனை பண்ணணுன்னா அவனுக்கு தலையில் எழுதியிருக்கு. அது நீங்கள் கடவுளை திட்டலாம், நம்ம அவனை சபிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் அவன் என் பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மிளகு தீபத்தை ஏற்றி நீங்கள் பிரார்த்திச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 7 நாளைக்குள்ள உங்களோட எதிரி தொல்லை அடியோடு நீங்கும். உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் சரி உங்கள் திசை பக்கம் வரமாட்டாங்க. உங்களை பார்த்தாலே 2 அடி தள்ளி போகிற ஒரு நிலை தான் வரும். நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்கலாம், நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய செயல்களை செய்யலாம். ரொம்ப பேருக்கு இதை சொல்லி செய்து பலனடைந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது இந்த மிளகு தீபம். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? செய்யுங்க. அடுத்த கேள்வி கேட்பாங்க, பெண்கள் இந்த மிளகு தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னுட்டு. தாராளமாக ஏற்றலாம், ஆண்களும் ஏற்றலாம், எந்த தப்பும் இல்லை. இது பார்த்திங்கன்னா அந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் ஏற்றுங்க, சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் துர்க்கையையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க. வெறும் பைரவ தீபத்தோடு நிறுத்துறாமல் துர்காதேவியும் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா எதிரி வந்துட்டான், நம்ம எதிரி நீங்கணும்னு வேண்டுறதுக்கு முன்னாடி அந்த எதிரியை சமாளிக்கிற திறன் வேணும். ஏன்னா இந்த எதிரி போனான்னா அடுத்த எதிரி பின்னாடியே வருவான். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு துன்பம் வந்துருச்சு அதை சால்வ் பண்ணுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, இந்த துன்பம் போச்சுன்னா இதை விட அடுத்த துன்பம் பின்னாடி வரதான் போகுது. ஸோ இறைவனிடத்தில் அதை தாங்கிற சக்தியை கேட்கணும். அந்த துன்பத்தையும் விடுபட செய், இனிவரும் துன்பத்தில் இருந்து என்னை தற்காத்து கொள்ளும் மன தைரியத்தை கொடுன்னு கேட்கணும். ஸோ அந்த தைரியத்துக்கான தெய்வம் யாருன்னா துர்கை. தேய்பிறை அஷ்டமி ராகுகால வேளையிலே துர்கையை வழிபட்டால் அவளின் பரிபூரண நலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு துர்கை அம்மனையும் வழிபாடு செய்யுங்க. இது மிக மிக முக்கியம். அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க, இன்கேஸ் எனக்கு வேலை இருக்குது, என்னால் அந்த ராகுகால டைமில் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா என்னங்க பண்ணலாம் அப்படிம்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ராகுகால நேரத்தில் தேய்பிறை அஷ்டமியில் தீபம் ஏற்ற பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு. அப்படி ஒரு வேளை முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்புடைய நேரத்தில் போய் அந்த திதி முடியறதுக்குள்ளே, அந்த தேய்பிறை திதி முடியறதுக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வாங்க. சரிங்களா? அதாவது தேய்பிறை அஷ்டமி திதி முடியறதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏன்னா பல பேரால் சில நேரங்களில் முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா இதை ஒரு டைம் செஞ்சாலே அந்த எதிரி உங்களை விட்டு போயிடுவான். அதனால்
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாவது கொஞ்சம் மெனக்கெட்டாவது அந்த டைமில் தீபத்தை ஏற்றிடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளோட வீடியோவை பார்த்துருக்குறீங்க, தகவலை தெரிஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.